ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சில்வர் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் விநாயகர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இவர் தான் வந்து கல்யாணத்துக்குன்னு சொல்லி எனக்கு வாங்கினதுல ஃபர்ஸ்ட் ஒரு பொருள். ஸோ மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்டி தான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருப்பாரு. அவரோட தொப்பை, அதுக்கப்புறம் வந்து எலி, கை, கால் எல்லாமே ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க. இவரை வந்து நான் அடிக்கடி வந்து வெளியே வைக்க மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போது எடுத்து வெளியே வச்சுட்டு திரும்பவும் வந்து என்னோட கபோர்டுக்கே வந்து வந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு மஞ்சள் பையில சுத்தி வச்சிருவேன். நெக்ஸ்ட் வந்து மகாலட்சுமி தாயாரோட ஃபேஸ் தான். மகாலட்சுமி விரதம் அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து நான் கலசம்ல இந்த ஃபேஸ் வைக்கிறதுக்காக வந்து வாங்கினது. நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது இவங்க என்கிட்ட வந்தாங்க. எனக்கு பெண் குழந்தை தான் தெரியும், ஃபாரின்ல இருக்கிறதுனால. ஸோ இவங்க வந்தது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லட்சுமி தாயார் தான். இவங்க கையில பாத்தீங்கன்னா அழகா தாமரைப்பூ ரெண்டு கையிலுமே வந்து இருக்கும். இடுப்புல பாத்தீங்கன்னா இடுப்பு செயின், அதுக்கப்புறம் இன்னொரு கையில வந்து இன்னொரு தாமரைப்பூ அழகா வந்து வச்சுட்டு இருப்பாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி சிலைகள்ல வெயிட் ஜாஸ்தியா இருந்தாதான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபேஸ் அந்த அளவுக்கு தத்ரூபமா வந்து இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி, இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் ஏர்ன் பண்ண இயர்ல வந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இவங்களை வந்து நான் வாங்கினேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியை எடுத்து வச்சுட்டு. ஸோ இவங்க எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். நெக்ஸ்ட் வந்து சரஸ்வதி அம்மா தான். இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. மயில்ல உட்காந்துட்டு வீணைய வாசிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு ரொம்ப அழகா வந்து இருப்பாங்க இவங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பஞ்சபாத்திரம். ஸோ இதோட வந்து ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா செட்டா வந்து வராது. நமக்கு வந்து எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ஸ்பூனை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் இந்த சைஸ்ல ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ டெய்லி வந்து சாமி ரூம்ல வச்சு கும்பிட்றதுக்கு வந்து கரெக்டான சைஸா வந்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டம்ளர், 2 டம்ளர் வச்சிருப்பேன். ஸோ ஸ்பெஷலான அக்கேஷன்ல பால், அப்புறமா பிரசாதம்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பீகாக் தான். ரொம்ப அழகா இருக்கும். இதை பார்த்தா ஷோ பீஸ் மாதிரி தானே இருக்கு, ஆனா இது ஷோ பீஸ் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி ஊதவத்தி ஸ்டாண்ட். ஸோ ஊதவத்தி வந்து இது பின்னாடி வந்து சொருகி வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். பூஜை ரூமே பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இதை வச்சு நான் ஊதவத்தி ஏற்றும் போது. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். இது வந்து லக்ஷ்மி பெருமாளோட விளக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். லக்ஷ்மி பாத்தீங்கன்னா கிட்ட பாருங்க, அவ்வளோ அழகா சிரிச்சுட்டு மூஞ்சி வந்து அவ்வளோ அழகா வந்து இருக்கும். தாமரைப்பூ மேல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. பெருமாளுமே வந்து சிரிச்ச மாதிரி இருப்பாரு. சங்கு சக்கரத்தோட, சங்கு சக்கரம் லக்ஷ்மியோட ரொம்ப அழகா வந்து இருக்கும் இந்த விளக்கு. 3 எலிஃபென்ட் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வைக்கும் போது அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். விளக்குமே குழியா இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து திரி போட்டு ஏத்தனா நிறைய நேரம் வந்து எரியும். நெக்ஸ்ட் வந்து அன்னபூர்ணி தாயார் தான். இவங்களோட ஃபேஸ் ரொம்ப அழகா வந்து இருக்கும். கிட்ட பாருங்க, கரண்டி வச்சுட்டு இருப்பாங்க. இவங்கள உட்கார வைக்கிறதுக்காக இந்த கிண்ணமும் வந்து நான் வச்சிருக்கேன். யூஸ்வலா இதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், இல்ல பிரசாதம் வச்சுக்கலாம். நான் வந்து அரிசி போட்டு அன்னபூர்ணி தாயாரை வைக்கிறதுக்கோசம் இந்த கிண்ணம் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சங்கு சக்கரம் நாமம் போட்ட ஒரு பீஸ் தான். ஸோ இது வந்து நேரா பார்க்கும்போது இது ஒரு ஐடல் மாதிரி இருக்கா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது ஒரு ஊதவத்தி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊதவத்தி ஏற்றிட்டு பின்னாடி வந்து நம்ம நிற்க வச்சுக்கலாம். அழகாவே நிற்கும். ரொம்ப அழகான ஒரு பீஸ். சில்வர் ஐட்டமை இந்த மாதிரி டிஷ்யூல சுற்றி வைங்க. ஸோ கலர் போகாம இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் தான். ரொம்ப அழகா இருக்கும். இதுல வந்து குங்குமம் மாதிரி ஒரு எனாமல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸ்ல எல்லாம் கிரீன் எனாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாம துளசி சீடு மாதிரியுமே வந்து அமைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம் லீவ்ஸ். ஸோ ரொம்ப அழகா வந்து இருக்கும். நீங்க இது ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபங்க்ஷன் போது வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமாள். இவருமே ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாரு. ஃபேஸ் பாருங்க, நான் கிட்ட காட்டுறேன். ரொம்ப அழகா இருக்கும். சிரிச்ச மாதிரி இருப்பாரு. நாமம் போட்டு அந்த நாமம் டீட்டெயில்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், அவரோட மாலை, அப்புறமா நெஞ்சில பாத்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி இருப்பாங்க. அதுவுமே ரொம்ப அழகா செதுக்கி இருப்பாங்க. ரொம்ப அழகா அம்சமா வந்து இருக்காரு. அடுத்தது வந்து சோப்பு டப்பா தான். இதுவும் கல்யாண டைம்ல வந்தது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு, கொஞ்சம் வாஷ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் தான். அவர் பாருங்களேன், அழகா வந்து மயில் இறக வந்து தலையில வச்சிருக்கிற மாதிரியும், கையில வந்து லட்டு வச்சிருக்கிற மாதிரியும் தவழற கிருஷ்ணர் தான். இவர் வந்து லைட் வெயிட் தான். ஸோ ரொம்ப அழகா வந்து இருப்பாரு.
அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் 108 காயின்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த காயின். இல்லைன்னா நீங்க 108 போற்றிகள் சொல்றீங்கனாலும் இது வந்து நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு லக்ஷ்மி இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து தாமரைப்பூ இருக்கும். ஸோ மெயினா லக்ஷ்மி பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த குங்குமச்சிமிழ் தான் ரொம்ப அழகா வந்து இருக்கும். யூஸ்வலா குங்குமச்சிமிழ்னா அந்த சலங்க வச்சுலாம் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து நம்ம நிறைய குங்குமம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாவே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பின்னாடி தான் ஓப்பனிங் இருக்கு இதுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு குங்குமம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூபக்கால். நம்ம எப்பயுமே தூபக்கால் வாங்கும் போது லாங்கா இருக்கா ஹேண்டில் அதை பார்த்து தான் வந்து வாங்கணும். ஏன்னா சின்ன பசங்க நம்ம வீட்டில் இருந்தாலும் ஆரத்தி வந்து எடுப்பாங்க சாமிக்கு. ஸோ அவங்க கை வந்து சூடாகக்கூடாது, நம்ம கையுமே வந்துட்டு ஹீட் ஆகக்கூடாது நெருப்புல. அதனால கொஞ்சம் தூபக்கால் வாங்கும்போது கொஞ்சம் லாங்கா ஹேண்டில் இருக்கா மாதிரி பார்த்து வாங்கினா நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மனை தான். அதுல வந்து சில்வர் ஃபாயில் வந்து ஒட்டியிருக்காங்க. அதர் தான் தட் அது வந்து நார்மலான ஒரு உடன் மனை தான். இது ஜிஆர்டியில் வாங்கினது. ஸோ நான் வந்து 2 சைஸ் வந்து வச்சிருக்கேன். ஒன்று கொஞ்சம் பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். ஸோ காமாட்சி அம்மன் விளக்குக்கும் அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி பெருமாள் விளக்கு வைக்கிறதுக்காகவும் தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் தான். வேலும் மயிலும் சேவலும் துணை. அதனால மயில் வேல் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு முருகர் தான். இவர் கிட்ட பார்த்தாக்கா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாரு பார்க்கறதுக்கு. இவர் கூடவே வந்து வேலும் வாங்கினேன். ஒரு சைடு ஓம்னு இருக்கும், இன்னொரு சைடு வந்து நாமம் போட்டு இருக்கும். ஸோ நம்ம வேல் வாங்கும்போது சைஸ் வந்து இந்த பெருசு இருந்தாலுமே நீங்க மேல வந்து எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா காமதேனு. கண்டிப்பா எல்லாரோட பூஜை ரூம்லயும் காமதேனு வந்து இருக்கணும். பிராஸ்லயும் இருக்கலாம், ரொம்ப நல்லது. நான் வந்து சில்வர்ல வச்சிருக்கேன். இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் வாங்கின ஒரு விஷயம். நீங்க காமதேனு வாங்கும் போது பசு வந்து கண்ணை பார்த்து இருக்கணும், கண்ணு வந்து பால் குடிச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஐடல் பார்த்து வாங்குங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நேரா பார்த்திருக்கிறத வாங்காதீங்க. இப்படி இருந்தாதான் விசேஷமான காமதேனு. அடுத்தது பாபா தான் நம்ம பார்க்க போறோம். இவர் ரொம்ப அழகா வந்து இருப்பாரு. இவரோட ஃபேஸ் பாருங்களேன், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவரோட மாலை, அதுக்கப்புறமா அவரோட கை நம்மள பிளஸ் பண்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பொம்மை தான் இந்த இது. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். என்னோட பார்ட் 2 சில்வர் கலெக்ஷன் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.